Hello friends, welcome to Mr. Excel Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Hyperlink அப்படிங்கற ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். Hyperlink ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து count a அப்படினு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இத கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி இந்த ஷீட் எப்படி ஓபன் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா Hyperlink அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட்டையோ இல்லை ஒரு வெப் பேஜையோ இல்லை ஒரு பிடிஎஃப் ஃபைலையோ சம்திங் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸலில் லிங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைப்பர் லிங்க்கு. இது பார்த்தீங்கன்னா பேசிக்லேயே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். இன்சர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த லிங்க்ஸ் அப்படின்ற இந்த பேனலை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹைப்பர் லிங்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே வந்து இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த கவுண்ட் ஏ அப்படின்றத கிளிக் பண்ணால் இந்த கவுண்ட் ஏ ஷீட் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கேன். இப்போ இதே இது நம்ம வந்து இந்த மின் இல்லை மேக்ஸ் இந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒரு ஷீட் வந்து எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் வந்து ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனோ அதாவது லிங்க் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மேக்ஸ் அப்படின்ற இந்த ஷீட்டில் வந்துட்டு இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா மேக்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டில் தான் எனக்கு வந்து லிங்க் வேணும். அதனால் மேக்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லிங்க் ஆட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து ஒர்க் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஷீட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்றேன். இப்போ இதே மாதிரி இங்கே வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்களா மேக்ஸ் அப்படின்ற சீட்டுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே வந்து ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உண்டான லிங்க்கு. இப்போ இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணால் இந்த வெப்பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகணும். அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஹைப்பர் லிங்க் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து லிங்க் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனு இப்போ கமா கொடுத்துட்றேன். கமா கொடுத்துட்டு இங்கே நேமில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு வியூ யூடியூப் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிங்க் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போது இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னுடைய யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைப்பர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு லிங்க் வந்து டாக்குமெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து வெப்பேஜுக்கோ எந்த மாதிரியான இல்லை வீடியோ கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி தான் வந்து ஹைப்பர் லிங்க் வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா நம்ம இன்சர்ட்டில் போய்ட்டு இங்கே லிங்க் ஆட் பண்ணுறது. ஸோ இது ஃபங்க்ஷன்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.